சார் நீங்க கண்டுபிடிச்சது கரெக்ட் தான் சார். அவங்க மினிஸ்டரோட கார்ல தான் இருக்கிறாங்க சார். அவங்க அப்படிதான் என் போன்ல சொன்னாங்க சார். மினிஸ்டரோட கார்ல இருந்தா யாரும் நிறுத்த மாட்டாங்க, செக் பண்ண மாட்டாங்கன்னு. அதுலயே சுத்திட்டு இருக்கிறோம்னு சொன்னேன். ராஸ்கல் தெரிஞ்சுக்கிட்டே போய் சொல்லு. மேடம், ஒயர்லெஸ்ல தகவல் சொன்னா போதும், சிட்டி முழுக்க இருக்க பெட்ரோல் வண்டியில ஏதாவது ஒரு வண்டி கிட்ட சிக்கிடுவாங்க. சார் உடனே பண்ணுங்க சார். அதுலயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. அவரோட வண்டி வந்தா அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க வேணா எனக்கு அதிகாரம் இருக்கு. அதை நிறுத்துறதுக்கு உரிமை இல்ல. அப்புறம் எப்படி சர்ச் பண்ண முடியும்? சார் அதுல அவங்க இருக்காங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இன்னும் நாம போய் சர்ச் பண்ண வேண்டியதானே? இல்ல, அது முடியாது சார். அப்ப அந்த காயத்ரியை கண்டுபிடிக்கவே முடியாதா சார்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணுமே. சார் நீங்க எதுக்கு மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ண செக் பண்றீங்க? மினிஸ்டரை காப்பாத்த செக் பண்ணுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்து மினிஸ்டர் கார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. அதை நிறுத்துங்க, உள்ள செக் பண்ணுங்க. அவங்க இருந்தா அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லனா உங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ராங் கால் வந்துச்சு, அதுல யாரோ மினிஸ்டர் கார்ல பாம் வச்சுதான் சொன்னாங்க, அதனால செக் பண்ணனும் சொல்லிடலாம். சூப்பர் ஐடியா சார். கதிரேசன் சார் வாங்க. நீங்க ஒரு 4 தெரு தள்ளி போய் பப்ளிக் பூத்ல இருந்து ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்ணுங்க. சரி, அத நான் அட்டெண்ட் பண்ணிடுறேன். சரி, ஒரு 10 செகண்ட் சைலண்டா இருந்துட்டு போனை கட் பண்ணிடுங்க. காலை ட்ரேஸ் அவுட் பண்ணா நான் தான் ஃபோன் பண்ணேன்னு கண்டுபிடிச்ச மாட்டாங்களா சார்? காலை ட்ரேஸ் பண்ணணும்னா விசாரிக்க சொல்லி நம்ம ஸ்டேஷனுக்கு தாங்க வரும். நாம தானே ட்ரேஸ் பண்ணணும். யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிடுவோம். நீங்க போய் கால் பண்ணுங்க. ஏயா பின்னாடி ஆர்ன் அடிச்சிட்டு வரீங்க? சார் வண்டியில பாம் இருக்குன்னு தகவல் வந்தது, அதான் செக் பண்ணலாம். ஆமாயா, பாம் வச்சிட்டு தான் ரோட்ல சுத்திட்டு இருக்கான் பாரு. செக் பண்ணியா, செக் பண்ணிக்க. டேய் இறங்குடா கீழே. சரிங்க. சே, காரை நடு ரோட்ல நிறுத்தி அட்டகாசம் பண்றாங்க. யோ அத குடியா. என்னங்க சார்? பாம் இருக்குன்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது? ஆமாண்ணே, ஒண்ணுமே புரியல. அநியாயமா இருக்கு. யார் இதுக்கெல்லாம் காரணம்னு கண்டுபிடியா, போட்டு தாக்கிடலாம். சரிண்ணே, சரி. என்ன சப் இன்ஸ்பெக்டர், பாம் கிடைச்சதா? சார் இல்ல சார், ஏதோ ராங் கால். யார் பண்ணான்னு தேடி கண்டுபிடிச்சறேன் சார். யாரு? பிரகாஷா? அவன் தானே சொன்னான். சொல்லியிருப்பாயா, அவன் சொல்லியிருப்பான். ஏற்கனவே பாம் போட்டவனை பிடிக்க முடியல, இதுல இவனை வேற பிடிக்க போறீங்களா? போங்க போங்க. டேய் ஏற வண்டிய. சரிண்ணே. இப்ப என்ன பண்றது? சார் செக் பண்ணீங்களா? அதுல அவங்க இல்லையா? இல்ல பிரகாஷ், அந்த பெனி நம்ம கிட்ட கார்க்குள்ள இருக்காங்கன்னு சொன்னா. இங்க வந்து கார்க்குள்ள செக் பண்ணி பார்த்தா அவங்க இல்லையே. இதுல இல்லனா வேற இதுல இருப்பாங்க. வணக்கம் சார். நாங்க இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சரிங்கய்யா. முதலாளி ஐயா சொல்லியிருக்காரு, நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் ஒரு கொசு கூட தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீங்க அது சார், இது யாரோட கெஸ்ட் ஹவுஸ்? நாம இங்க வந்ததால ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீ ஏமா கவலைப்படுற? பிரச்சனை ஆகிற இடம்னா நான் உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேனா? சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு தான் என்னோட செக்யூரிட்டி, கழுத, குதிரை எல்லாத்தையும் அங்கேயே வேணான்னு விட்டுட்டு ரகசியமா ஒண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இந்த இடத்த போலீஸோ இல்ல பிரகாஷோ கண்டுபிடிக்கவே முடியாது. நீ பயப்படாம உள்ளவா. ஏ சார், போலீஸ் ஏற்கனவே உங்க சம்பந்தப்பட்ட ஆளுங்களை எல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் போலீஸ் எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யார் யாரு, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யார் யாரு, அவங்க வீடு, லாட்ஜ், தொழில் நடக்கிற இடம்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இங்க யாரும் வந்துட மாட்டாங்களா? அட, நான் அத கூட யோசிக்காம இருப்பேனா? எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த இடத்த செலக்ட் பண்ணிருக்கேன். இது எனக்கு சொந்தமானதும் இல்ல, எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு சொந்தமானதும் இல்ல. என் கட்சியில இருக்கிற ஒன்றிய செயலாளரோட சொந்தக்காரனுக்கு சொந்தக்காரனோடது. இந்த இடத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு யாரும் கெஸ் பண்ண முடியாது. நாம இங்க தங்கி இருக்கோம்னு யாருக்குமே சந்தேகம் வராது. நீங்க தைரியமா இருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எந்த நம்பிக்கையுமே இல்லாம இருந்தேன்.
உங்க ஒருத்தர் சப்போர்ட்டால தான் நான் தப்பிச்சிருக்கேன். யோசிச்சு பார்த்தா நாங்க ஒன்னும் அவ்வளவு பெருசா உங்களுக்கு எதுவும் பண்ணிடல. ஆனா எனக்காக இவ்வளவுலாம் பண்றீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு சார். அப்படின்னு இல்லம்மா, அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணுவான், ஆனா தன்னை நம்பி வந்தவங்கள கைவிட மாட்டான். அதனால தான் நான் இவ்வளவு தூரம் உனக்கு பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி எல்லாம் சொல்லி பிரிச்சு வச்சு பார்க்காத. இன்னும் சொல்ல போனா என் குடும்பத்துல ஒருத்தியா தான் உன்னை பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். சரி உள்ள வாங்க. ஆ. சந்தோஷமா நிம்மதியா இருங்க. இங்க சாப்பாடு மத்த தங்குற விஷயம் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கும். போன்ல பேச புது சிம் கார்டு கொடுத்தானே, வச்சிருக்கீங்களா? அத மத்தியானமே போன்ல போட்டேன் சார். அந்த சிம் கார்டுல இருந்து மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுவும் ஒரே நம்பரை திரும்ப திரும்ப கான்டாக்ட் பண்ண வேண்டாம். சரி. சந்தேகம் வந்துட கூடாதுல்ல. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். பாவம், நாள் முழுக்க கார்ல சுத்துறதுல அசதியா இருப்பீங்க. நல்லா குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடுங்க. போங்க, அதான் உங்க ரூம். தேங்க்யூ சார். குட் நைட். அட, அதுக்குள்ள குட் நைட்டா? இது குட் ஈவினிங்மா. போங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. போங்க. பரவாயில்லக்கா, நல்ல வசதியான இடமா தான் புடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப தங்கமான மனுஷனா இருக்காரு. அவர் வாக்கு கொடுத்த மாதிரி நம்மள இந்த கேஸ்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வரலக்கா. நம்மள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல? அவர் சொன்னதை நீ கேட்டல? அரசியல்வாதினா அவங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குன்னு சொன்னாருல்ல, சொன்ன மாதிரியே நம்மள வெளியில எடுத்துருவாரு. வெளியில வந்தாலும் நம்ம மானம் இப்படி பேப்பர் டிவின்னு நாறிடுச்சேக்கா. இதை எப்படி நம்ம சரி பண்ண போறோம்னு தெரியலையே. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் பணம் இருந்தா போதும். இப்போ நம்ம சேஃபா ஒரு இடத்துல தங்கி இருக்கோம்னு நம்பிக்கை முதல்ல தகவலை சொல்லிடணும். ஃபோன் பண்ணிடுறேன். சொல்லுங்க மேடம். நான் நம்பிக்கிட்ட பேசணும். மேடம் அப்படியே லைன்லயே இருங்க, கொண்டு போய் கொடுக்குறேன். நில்ல. என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்க? சார், உள்ள இருக்கிறது பெரிய ஆள் சார். ஸ்பெஷலா ஆஸ்பத்திரியில கவனிக்க சொல்லியிருக்காங்க. ரூம் கிளீன் பண்ண போறோம். உள்ள போலாமா சார்? அப்படியா? ஆமா சார். சரி போ. சார், மேடம் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சரி, தேங்க்யூ. கைடாலிங், நம்பி எப்படி இருக்கீங்க? கையில வழியில ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போனா தனியா இருக்கணும். அதான் பரவாயில்லன்னு இங்கேயே இருக்கேன். டார்லிங், உன் சிச்சுவேஷன் என்ன? இன்னும் காலையில் சுத்திட்டு இருக்கீங்களா? இல்ல நம்பி, மினிஸ்டர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. அங்கதான் தங்கி இருக்கோம். எந்த பயமும் இல்ல. அப்பாடா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாத்துக்கோ, நீ சிக்கிடவே கூடாது, அதான் முக்கியம். ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்பி. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரே நம்ம கையில இருக்கும்போது நாம எதுக்கு பயப்படணும்? நீ சேஃபா இருந்தா சரி காயோ. அஃப்கோர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு என்னமோ ஜெயில் மாதிரி தான் இருக்கு. இன்னும் 1-2 நாள்ல டிஸ்சார்ஜ் போட்டு நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால உனக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பாக்குறேன். இந்த ராஜு கோச்சிட்டு போனா இன்னும் திரும்பி கூட வரல. அவனை விட்டு தள்ளுங்க நம்பி, பாத்துக்கலாம். இப்போதைக்கு நாங்க பாதுகாப்பா நிம்மதியா இருக்கோம். அந்த தகவலை உங்களுக்கு சொல்லதான் கால் பண்ணேன். நீ எந்த காரணத்துக்காக எனக்கு கால் பண்ணாலும் உன்கிட்ட பேசுறதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சீக்கிரம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடியணும். நீ நானும் பழைய மாதிரி ஒன்னா இருக்கணும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும். அவ்வளவுதான் என்னோட ஆசை. நடக்கும் நம்பி, எல்லாமே நடக்கும். வெயிட் பண்ணுங்க. இந்த காயத்ரி எல்லாத்தையும் நடத்தி காட்டுவா. என் காயம் எல்லாத்தையும் நடத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு டார்லிங். சரி, நான் வச்சிடுறேன். அப்புறம் கால் பண்றேன். டார்லிங், ஐ லவ் யூ. இங்க பாரு என்ன இருக்கு, அங்க வைமா. குட் கேர்ள். இங்க பாரு நம்பர் 2. வெரி குட், வெரி குட். 1 2 3. ஏய் சத்யா, சத்யா என்னாச்சு? கால் அடிபடிச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நல்லா கேளுடா. ஹைதராபாத்ல அந்த பானர்ஜி அரவிந்த் விரட்டினதுல ஓடி ஓடி இன்னைக்குதான் கால் வலி தெரியுதான். ஐயோ, நடக்க முடியாம கஷ்டப்படுறா. என்ன சத்யா இது? என்கிட்ட சொல்லியிருந்தா கால்ல தைலம் தேய்ச்சி சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்திருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சின்ன வலிதான்க்கா. இவர் தான் பெருசுப்படுத்துறாரு. டேய் பிரகாஷ், போலீஸ் ஸ்டேஷன்ல காயத்ரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அங்க போயிட்டு தானே வரீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போனப்பா, இன்னும் காயத்ரியை பிடிக்கல.
அப்படியே வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். என்னடா சொல்ற? சிட்டிக்குள்ள இவ்வளவு போலீஸ் இருக்காங்க, இன்னும் அவளை பிடிக்க முடியல. மாமா நிச்சயமா அந்த மினிஸ்டர் தான் அவளை எங்கே ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுறாருன்னு நல்லா தெரியுது மாமா. ஆனா எங்க வச்சிருக்காருன்னு தான் தெரியல. அவளை பிடிக்காம நாங்க ஓய மாட்டோம். விடுமா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவளால தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க முடியும்? தெய்வம் கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கொடுக்கும். அதான் அவளை பத்தி தினம் டிவியில பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு. சீக்கிரமா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்ளோ எல்லாம் பண்ணி அவளை பிடிக்க முடியலன்னு தான் மாமா வருத்தமா இருக்கு. இதுக்கு மேல அவளை எப்ப பிடிச்சா என்ன சத்யா? இனிமே அவ தொந்தரவு உங்களுக்கு இருக்காது, அந்த நிம்மதி உங்களுக்கு போறாதா? இல்ல மாமா, அவ வெளியில இருக்க நமக்கு தான் ஆபத்து. அவ வெளியில இருந்தா அடுத்து பழி வாங்கறதுக்காக அவ முன்ன விட வீரியமா எழுந்திருப்பா. ஏதாவது பண்ணணும்னு நினைப்பா. அவளை பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் மாமா. அட போமா, என்னத்த பண்ணி கீச்சிருவா? நாங்க அண்ணன் தம்பிங்க 3 பேர் ஒத்துமையா இருக்கணும். இதை தாண்டி என்ன பண்ண முடியும்? இந்த செயின் விலாஸ்ல இருந்து ஒரு பொடி மண்ணு கூட எடுக்க முடியாது. நாங்க 3 பேரும் ஒத்துமையா இருந்தா எந்த சிக்கலும் ஏற்படுத்த முடியாது. என் குடும்பம் நிச்சயம் இனி ஒரு பிரச்சனை என்னைக்குமே சந்திக்காது. என்ன நம்ப சத்யா? டேய், இதெல்லாத்தையும் தாண்டி காயத்ரி அரெஸ்ட் ஆனதான் நம்ம நிம்மதிக்கு கேரண்டிடா. ராஜு சொல்ற மாதிரி நம்ம 3 பேரும் ஒத்துமையா இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். நீங்க 3 பேர் இப்படி ஒத்துமையா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பிரகாஷ். இந்த ஒத்துமை என்னன்னைக்கும் தொடரணும். உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் பிரிவினையும் இனிமே வரக்கூடாது. திலகா மாமா, இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஏற்பாடு பண்ணுமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கு மாமா. சந்தோஷமா சாப்பிட்டுட்டு 2 பேரும் நிம்மதியா தூங்குங்க. ஆமா நீ, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏய் பேக் வரடே. இந்த திலகா வா. ஏய் குட்டி பையா, முனி குட்டி, என்ன விளையாடுறீங்களா? நானும் வரட்டுமா? நீங்களும் விளையாடுறீங்களா? சரி வினோதினி, நீ போய் குளிச்சிட்டு வா. அப்போ சரிக்கா. யாருன்னு பாரு. மேடம், உங்களை சார் வர சொன்னாரு. சரி வரேன்னு சொல்லு. ஓகே மேடம். அக்கா, இந்த நேரத்துல ஏங்கா உன்னை கூப்பிடுறாரு? என்னன்னு தெரியலையே, போய் கேட்டுட்டு வரேன். சார் கூப்பிட்டீங்களாமே? வாமா காயத்ரி, வா 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 வா, இங்க உட்காரு. அட ஏமா அங்கே நிக்கிறீங்க? வாமா. இல்ல சார், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சொல்லுங்க சார். நீ தான் சொல்லணும். நீங்க தான் பேசணும்னு வர சொன்னீங்களாமே? ஆமா ஆமா ஆமா, நான் தான் பேசணும்னு வர சொன்னேன். பேசுவமா? என்ன அறிவு, என்ன அறிவு! நான் உன்னதான் சொன்னேன் காயத்ரி. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு தடை, எல்லாத்தையும் இப்படி சொடுக்கு போற நேரத்துல கடந்து வந்து சாதிச்சிட்டிய. எப்படி காயத்ரி? ஐ லைக் இட். அந்த தைரியம் இருக்கு பாரு, ஐ லைக் இட். தேங்க்யூ சார். நீ சாதாரண பொம்பளை இல்ல, பயங்கரமான ஆளு. உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ அரசியலுக்கு மட்டும் வந்துட்டேன்னு வை, எங்கேயோ போயிடுவ. நீ வரணும். உன்ன மாதிரி ஆளுங்க அரசியலுக்குள்ள வரணும். அப்பதான் நாடு உருப்படும். நீ சரின்னு சொல்லு, உன்னை அரசியல் வாரிசா அறிவிச்சறேன். அப்பதான் இந்த நாடு நிச்சயம் உருப்படும். நோ தேங்க்ஸ் சார். எனக்கு பிசினஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட், அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னம்மா இது, எவ்வளவு பெரிய வாய்ப்பு, இதை போய் வேணாங்கிறிய? இல்ல சார், நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்போ பேச தேவையில்ல. நாளைக்கு இதை பத்தி காலையில பேசிப்போம். நானும் டயர்டா இருக்கேன், நீங்களும் டயர்டா. எவ்வளவோ பண்ணிருக்கோம், ஒன்னா அலைஞ்சிருக்கோம். அப்பெல்லாம் இந்த மாதிரி பர்சனலா பேச சந்தர்ப்பம் கிடைச்சதா? இப்ப கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பேசாம கிளம்புறேன்னு சொல்றிய, இது நியாயமா? சார், பர்சனல் லைஃப் பத்தி பேச என்ன இருக்கு? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியணுமே. நான் வெளி பார்வைக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள என் பர்சனல் வாழ்க்கை ரொம்ப சோகமானது தெரியுமா? என் பொண்டாட்டி இருக்கால, பயங்கரமான ராட்சசி. பக்கத்துலயே விட மாட்டா. வண்டிய பேச ஆரம்பிச்சா காது கூசி போகும். நான் எவ்வளவு பெரிய மனுஷன், ஆனா தினமும் ராத்திரி ஆனா அன்புக்குங்கிற குழந்தை மாதிரி ஆயிடுவேன். என் வாழ்க்கையில இவ்வளவு வசதி, கௌரவம், மரியாதை, பதவி இதெல்லாம் இருந்து என்ன பண்ண? நிஜ வாழ்க்கைன்னு பாக்குறப்போ
தனி மனுஷனா தான் நான் இருக்கேன். என்ன சார் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என் சோகத்தை சொன்னம்மா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்படி சொன்ன எப்படி காயத்ரி? நான் இவ்வளவு அக்கறையா எதுக்கு ஹெல்ப் பண்றேன்? உன்னை பார்த்ததுல இருந்து இந்த கிளி எனக்கு தான் என் மனசு சொல்லிட்டே இருக்கு. சார் வேண்டாம் சார், நீங்க தப்பான எண்ணத்துல பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. பாரு, என் நேரம் நம்பி மாதிரி கேனையன்னு நினைச்சிட்டியா? மொத்த கடியும் எனக்கு வேணும்னு ஆசைப்படல. ஒரே ஒரு நாள் வியாபாரத்தை மட்டும் பண்ணு. பாருங்க, நான் பொல்லாதவ, தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்ல, கையெடுங்க. நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நான் எத்தனை உதவி பண்ணிருக்கேன், அதுக்கு நீ என்னத்த பண்ணி கிழிச்ச? இவ்வளத்தையும் எதுக்காக செஞ்ச? ஒருத்தி ஓட்டு வாங்குறதுக்கா? உன் நன்றி கடனை இப்ப காட்டு. என்ன யாரு நினைச்சிட்டு இருக்க? நீ மினிஸ்டர்னா நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவேன் நினைச்சியா? கொன்னுடுவேன். கொலை பண்ணிட்டு வந்தாலும் நீ என்ன காப்பாத்துவியா? உன்னையே கொன்னுட்டு தப்பிக்க எனக்கு தெரியும். என்னோட மனசு உடம்பு எல்லாம் என் புருஷனுக்கு மட்டும்தான். போலாம். ஏன் என்னக்காச்சு? அந்த மினிஸ்டர் ராஸ்கல் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாடி. நான் மண்டையில அடிச்சிட்டேன். வா அக்கா, இந்த நேரத்துல எங்கக்கா போறீங்க? ஐயோ வாடி சொல்றேன், வா. வா. டிரைவர் சொல்லுங்க மேடம். போலீஸ்க்கு நாங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சாம். அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்களாம். மினிஸ்டர் உடனே எங்களை தப்பிச்சு போக சொன்னாரு. சரிங்க மேடம். அண்ணா கேட்டு தரங்க. வேணாங்க, சொன்னா கேளுங்க. சொன்னா கேட்க மாட்டியா? நான் வேணான்னு சொல்றேன்ல. தைல தடை விட்டா எல்லாம் சரியா போயிடும். காலை காட்டு. என்ன நீங்க? சரி போதும். நீங்க காலை பிடிக்கிறது கூச்சமா இருக்குங்க. ஹலோ மேடம், ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன கூச்சம்? இதுவே எனக்கு கால் வலி வந்தா நீ தைலம் தேய்ச்சி விட மாட்டியா? யாருக்காவது தெரிஞ்சா கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் பொண்டாட்டிக்கு நான் தைலம் தேய்ச்சி விடுறேன், இதை இவன் கிண்டல் பண்றது? அப்படி பண்ணானா அவன் தான் முட்டாள். பொம்பளைய மதிக்க தெரியாத முட்டாள். சரி போதும். போதுமா? ஓகே. எதுக்குங்க சுடுதண்ணி? காலக்காட்டு. எதுக்கு? திலகாணிய கேட்ட. கால்வலி தீரணும்னா தைலம் தேய்ச்சி விட்டு சுடு தண்ணில டவலை நனைச்சு புழிஞ்சு இதமா ஒத்தரம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஓவருங்க. இப்ப நீயா கால் நீட்ட போறியா இல்ல நானே இழுக்கவா? இப்பதான் உங்க கோவம் குறையும்னே தெரியல.
கஷ்டமும் எனக்காக தானே பட்ட. எவ்வளவு தூரம் ஓடி இருப்ப? ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி இருப்பியா, இல்ல 20 கிலோமீட்டர்? தனியா நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கண்ணீர் தான் வருதா? என்னங்க இது, நீங்களே கலங்கலாமா? கலங்கறத தவிர என்ன பண்ண முடியும் சொல்லு? நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி. Yes.